இன்றைய வேத வசனம் சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ மிஷனரி ஊழியர்களான 5 பேர் கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிக்க வடநாட்டில் உள்ள ஒரு கிராமத்திற்கு சென்றனர். அங்குள்ள கிராம மக்களோ கிறிஸ்துவை அறியாதவர்களும் கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறவர்களுமாய் இருக்கிறவர்கள். இந்த 5 பேரும் கிராமத்திற்குள் பிரசங்கிக்க வருகிறார்கள் என்று அந்த கிராம மக்கள் கேள்விப்பட்டு அங்குள்ள கிராம மக்கள் கிராம தலைவனோடு கையில் கற்களும் தடியும் வைத்துக் கொண்டு நுழைவு வாசலில் காத்திருந்தார்கள். அவர்கள் 5 பேரும் கண்களுக்கு தென்பட்டதும் கற்களை வீச தொடங்கினார்கள். கற்களை கண்டு 4 பேர் பயந்து ஓடிவிட்டார்கள். ஒருவர் மாத்திரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். கிராம தலைவனும் மக்களும் அவரை பிடித்து வைத்து, உன்னுடன் வந்தவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள், உனக்கு பயமில்லையா என்று கேட்டபோது, இந்த ஊழியரோ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சத்தமாய் சொன்னார். இவன் கிறிஸ்தவம் பேசுகிறான் என்று கோபப்பட்டு கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கும் போதே அந்த கிராம தலைவன் மாரடைப்பால் இறந்து போனான். ஊழியரும் அங்கிருந்து விடுதலையானார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு எதையாவது சூழ்நிலையை குறித்தோ காரியங்களை குறித்தோ மனிதர்களை குறித்தோ பயந்து கொண்டிருப்பீர்களானால் விசுவாசமாய் இருங்கள். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.